ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருளும் உயிரினு மேலான தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக கடந்த 2 தினங்களாக நாம் சில வரலாற்று நிகழ்வுகளை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இஸ்ராயேல் என்று அழைக்கப்படும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கானான் தேசத்தில் வசித்தவர்கள், வாழ்ந்தவர்கள், எகிப்தில் எப்படி குடியேறினார்கள், எகிப்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் எவ்வாறு கிடைத்தது என்பதெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இதுல நாம கூடுதலாக நேற்றைய தினம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், யூசுப் நபி யாக்கூப் நபி அவர்களுக்கு 12 பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 12 பிள்ளைகள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரரையும் நாம் கழித்து விட்டால் யாக்கூப் நபியினுடைய வேறு மனைவிக்கு பிறந்தவர்கள் 10 பேர். 9 பேருன்னு நாம யூசுப் நபியை கழித்து விட்டு 9 பேருன்னு சொல்லியிருந்தோம். அது 10 பேர் அவங்க, சரியா? 10 பேரு பிளஸ் யூசுப் நபி 11, யூசுப் நபியினுடைய சகோதரர், மொத்தம் 12 பிள்ளைகள். இப்ப இவங்க எகிப்துல குடியேறிட்டாங்க. எகிப்தில் குடியேறி பல ஆண்டுகள் அங்கேயே வாழ்றாங்க. அங்கேதான் யாக்கூப் நபி அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகுறாங்க. இப்படி பல 100 ஆண்டுகள் எகிப்திலேயே அவர்களுடைய வாழ்க்கை கழிகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்தினுடைய ஆட்சியாளராக ஃபிரௌன் என்பவர் வருகிறார். அதுவரை இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய வாழ்வு சுமூகமாகத்தான் போய் கொண்டிருந்தது. நல்ல நிலைமையில் தான் எகிப்தில் இருந்தார்கள். ஏனென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து மக்களுக்கு செய்த உபகாரம் அப்படி. உலகமே பஞ்சத்துல இருந்த சமயத்துல, உலகத்தையே வறுமை வாட்டி வதைத்த சமயத்தில் யூசுப் நபியினுடைய யோசனை காரணத்தினாலதான் எகிப்து நல்ல நிலைமையில இருந்துச்சு. அதனால்தான் எகிப்தினுடைய ஆட்சி பொறுப்பில யூசுப் நபி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டது. யூசுப் நபியினுடைய குடும்பத்தார் எகிப்திலே குடியமர்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்படி அவருடைய நல்ல நடத்தையின் காரணத்தினால், பொறுப்பை சரியாக நிறைவேற்றிய காரணத்தினால் அவருக்கு என்று ஒரு நன்மதிப்பு எகிப்திலே இருந்து கொண்டே இருந்தது. இது காலப்போக்கிலே பல 100 ஆண்டுகள் கழிகின்ற பொழுது அந்த எகிப்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களால் இது மறக்கடிக்கப்படுகிறது. அவங்க அதை அப்படியே மறந்துடுறாங்க. ஏன்னா காலப்போக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. காலத்துக்கும் அதை நினைவு கூறாமல் அதை அப்படியே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். மறந்து விடுகிற இந்த சூழலில் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு எகிப்தில இந்த இஸ்ராயல்கள், பனு இஸ்ரவேலர் மக்கள் அதிகமாக உருவாகிட்டாங்க. ஏன்னா பல 100 ஆண்டு ஆயிடுச்சு. வந்தவங்க 12 பேர். அப்ப அந்த 12 பேர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அவர்களுடைய பிள்ளை பிறந்திருக்கும். இப்படி பல தலைமுறைகளை கடந்து அங்க வாழ்ந்து வராங்கன்னா எவ்வளவு பேர் உருவாகி இருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப பல பேர் ஆகி நிறைய மக்கள் எகிப்தில உருவாயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ஃபிரௌன் என்பவன் ஆட்சிக்கு வருகிறான். இப்ப இந்த ஃபிரௌனை பற்றியும் நம்ம ஒரு அடிப்படையான உலக வரலாறு ரீதியாக ஒரு அடிப்படையான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபிரௌன் என்று நாம சொல்றோம்ல, இதை உலக வரலாற்றிலே இது ஒரு நபரை குறிக்கின்ற பெயர் அல்ல. ஃபாரா அப்படிங்கிறாங்க உலக வரலாற்றுல. இந்த ஃபிரௌன் என்கின்ற குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த நபரை
ஃபாரா அப்படின்னு சொல்றாங்க. ஃபாராக்களுடைய ஆட்சி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம அலெக்சாண்டருடைய வரலாறை படிப்போம். அலெக்சாண்டர் 1, அலெக்சாண்டர் 2, அலெக்சாண்டர்ங்கிற பேர்ல பல பேர் இருப்பாங்க. அப்ப அந்த பல பேரை பிரித்து காட்டக்கூடிய வகையில இவர் முதலாம் அலெக்சாண்டர், இவர் 2ஆம் அலெக்சாண்டர், இவர் 3ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல ஃபிரௌன் என்கின்ற பெயரிலே, ஃபாரா என்கின்ற பெயரிலே பல பேர் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஃபிரௌனை பற்றித்தான் குர்ஆன் ஒரு ஃபிரௌனை பற்றித்தான் குர்ஆன் பேசுகிறது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒரு ஃபிரௌன் தான் இந்த பனு இஸ்ரவேலர் மக்களை அடக்கி ஆளுகிறான். கடுமையான முறையிலே அவர்களுக்கு கொடுமைகளை கொடுக்கிறான். ஏன்னா எகிப்தில் அவர்கள் பெரும்பான்மையாக வளர்ந்து நிற்கிறார்கள். வளர்ந்து நிற்கின்ற பொழுது காலம் உருண்டோடிய காரணத்தினால் யூசுப் நபி எகிப்துக்கு செய்த நல்லுபகாரங்களை எல்லாம் மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழுகிற காரணத்தினால் அதையெல்லாம் நினைவு கூறாமல் அவர்களுடைய மக்களை, இந்த பனு இஸ்ரவேலர்களை கடுமையான கொடுமைக்கு ஆட்படுத்துகிறான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விவரிக்கிற பொழுது, இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், ஃபிரௌன் இந்த பூமியிலே வரம்பு கடந்தான், கடுமையாக கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு நடந்தான். அவன் எப்படி அந்த மக்களை கொடுமைப்படுத்தினான் என்றால், அதற்கு அவன் எடுத்த வழிமுறை என்னவென்றால், இருக்கக்கூடிய எகிப்தில் வாழக்கூடிய மக்களை பல பிரிவுகளாக பிரித்தான், பல கூட்டங்களாக பிரித்தான். அவர்களில் ஒரு கூட்டத்தாரை மட்டும் பலவீனப்படுத்தினான், சிறுமைப்படுத்தினான், அவர்களை ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றினான். மாற்றி அபுனாகும், அவர்களில் ஆண் குழந்தைகளை அறுத்து கொன்றான். அவர்களில் பெண் குழந்தைகளை மட்டும் வாழ வைத்தான். இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன், அவன் குழப்பம் ஏற்படுத்துபவர்களில் ஒருவராக இருந்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். பூமியிலே கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அவன் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை, மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை நிகழ்த்தினான். எப்படி நிகழ்த்தினான்னா, மக்களை பல பிரிவுகளாக பிடிக்கிறான். நாம ஆங்கிலேயன் ஆட்சி பண்ணான்ல, இந்தியாவை ஆங்கிலேயன் ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த மக்களுடைய கிளர்ச்சி எழுச்சி தனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக ஆங்கிலேயன் எடுத்த ஒரு வழிமுறை என்னவென்றால் டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாலும் சூழ்ச்சி. மக்களை பல கூட்டங்களாக பிரிச்சிடுவாங்க, பல பிரிவுகளாக பிரித்து மக்களுக்குள்ளே குரோதத்தை வளர்த்து சண்டைகளை மூட்டி அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆட்சியின் பக்கம் எந்த மக்களுடைய கவனமும் திரும்பாது என்ற ஒரு யுக்தியை ஆங்கிலேயன் இந்தியாவை ஆண்ட பொழுது அவன் கடைபிடித்தான். இதற்கு அப்ப யாருன்னா இந்த டிவைட் அண்ட் ரூல், இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு முன்னோடி யாருன்னா ஃபிரௌன் தான். அவன் எகிப்தில இதே மாதிரிதான் மக்களை பல பிரிவுகளாக பிரிக்கிறான். எப்படி பல பிரிவுகளா பிரிக்கிறான்? எகிப்தினுடைய பூர்வ குடிகள் ஒரு சாரார், பனு இஸ்ரவேலர்கள் இன்னொரு சாரார். இந்த பனு இஸ்ரவேலர்கள் வெளியூர்ல இருந்து வந்தவன், இவனுக்கு நம்ம ஊர்ல இடம் கொடுக்க கூடாது, இவன் வந்தேறி, இவனுக்கு இந்த நாட்டிலே இந்த எகிப்திலே இவனுக்கு என்று ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை, இவனுக்கு என்று உரிமைகளை நாம் வழங்க கூடாது, இவனை நாம் கொன்று ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று கடுமையான முறையிலே கொடுமைப்படுத்துகிறான். இதுல அவன் கொடுமைப்படுத்துகிற அந்த அக்கிரமத்தில் அவன் செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்லுகிறான், பெண் பிள்ளைகளை மட்டும் வாழ வைக்கிறான். ஏன் இப்படி செய்யறான் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு காரணம் இருந்துச்சு. எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு கூட்டமும் அடிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது, சிறுமைப்படுத்தப்படுகின்ற பொழுது, ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகின்ற பொழுது எப்போதுமே அந்த சமுதாயம் குனிந்து கொண்டே இருக்க, நசுக்கப்பட ஏதாவது ஒரு தருணத்திலே அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த சமூகத்திலே ஒரு தீப்பொறி வெடிச்சால் போதும், புரட்சி வெடித்து அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி புரட்சியை வெடிச்சது. இது மாதிரி தனக்கு எதிராக எந்த புரட்சியும் வெடித்து விடக்கூடாது, தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, இந்த ஃபிரௌன் என்கின்ற நான் இந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொள்றான். ஏன்? புரட்சின்னு வரதா இருந்து ஆம்பளை பிள்ளைகிட்ட இருந்தா வரும். வரவெல்லாம் வளர்ந்து இவனெல்லாம் பெரியவனாகி விட்டார்கள், இவர்கள் எல்லாம் வயது முதிர்ந்து விட்டார்கள், இனிமேல் வரக்கூடிய தலைமுறை என்னை ஆட்சி கட்டிலிருந்து கீழே இறக்குவதற்கு யோசிக்க கூடாது. அதனால் இந்த மண்ணிலே பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தால்
அந்த ஆண் குழந்தையை கொல்லுங்கள், அந்த ஆம்பளை பிள்ளைய உயிரோடு விடாதீங்க, கொன்று ஒழித்து விடுங்கள் என்று கட்டளை இடுகிறான். ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்லப்படுகிறது, பெண் பிள்ளைகள் மட்டும் வாழ வைக்கப்படுகிறது. இதுல என்ன சூழ்ச்சி தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் வாழ வைக்கிறான்னு வைங்களேன். அதற்கு பிறகு அந்த குழந்தைகள், அந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது பனு இஸ்ரவேலர் சமுதாயம் தலைக்குமா? அதுக்கப்புறம் உருவாகுமா? புதிய தலைமுறைகள் உருவாகுவாங்களா? இருக்கிறவங்க செத்து மடிகிறதோடு சரி, பெண் பிள்ளைகள் வேறு ஒருவரை திருமணம் செய்து அவர்களின் மூலமாக குழந்தை பெற்றால் யார திருமணம் செஞ்சாங்களோ அவங்களுடைய சமுதாயமாகத்தான் பிள்ளைகள் உருவாகுமே தவிர பனு இஸ்ரவேலர் சமுதாயத்துல புதிய தலைமுறை உருவாகாது. அப்ப பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தையே குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று பெண் குழந்தைகளை மட்டும் விடுகிறான். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை, சர்வாதிகாரத்தை, அநியாயத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு திட்டத்தை திட்டுகிறான். அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், இந்த பகுதியிலே, இந்த பூமியிலே பலவீனப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் நாடினோம். இந்த நாட்டுக்கு அவர்களையே ஆட்சியாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்களையே உரிமையாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்றும் நாம் முடிவு செய்தோம். இந்த பிரோன் யாரு புரட்சியாளர்களாக உருவாகிவிடக் கூடாது என்று எந்த மக்களை, எந்த பனு இஸ்ரவேலர்களை அழிக்கிறானோ, ஒடுக்குகிறானோ, பலவீனப்படுத்துகிறானோ, சிறுமைப்படுத்துகிறானோ அந்த பனு இஸ்ரவேலர்களையே இந்த நாட்டுக்கு உரிமையாளர்களாக மாற்ற நாம் முடிவு செய்து விட்டோம். அவர்களையே இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக மாற்ற நாம் முடிவு செய்து விட்டோம். யாரை இந்த நாட்டிற்கு யார் வாழ்வதற்கு இந்த நாட்டில் இடமில்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறானோ பிரோன், அப்படியே நிலைமையை தலைகீழாக புரட்ட நாம் முடிவெடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான். இந்த முடிவை இறைவன் எடுத்த உடனே அந்த நேரத்துல ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பெண்மணி பெற்றெடுத்த குழந்தை தான் மூசா நபி அவர்கள். அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், ஆம்பளை பிள்ளைங்களை எல்லாம் கொன்றுகிட்டு இருக்கிறான் ஃபிரௌன். உங்க பிள்ளைய கொன்றுடுவான்னு நீங்க பயந்தீங்கன்னா ஒரு பேழையை ரெடி பண்ணுங்க, ஒரு பெட்டியை ரெடி பண்ணுங்க. அந்த பெட்டியில உங்க பிள்ளைய வைங்க. அந்த பெட்டியை பிள்ளையோடு கடலில் போட்டு விடுங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ் மூசா நபியினுடைய தாயாருக்கு அறிவிக்கின்றான். மூசா நபியினுடைய தாயாரும் இறைவனுடைய அந்த அறிவிப்பின்படி அல்லாஹின் மீது வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால், இறைவனின் மீது கொண்ட உறுதியான நம்பிக்கையின் வெளிப்பாட்டால் குழந்தையை ஒரு பெட்டியில வைத்து கடலில் விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, பெற்ற மனம் எப்படி பதபதைக்கும். பிள்ளையை பெற்று அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து அதை கடலில் போடுவது என்றால் சாதாரணமான காரியமா? யாக்கூப் நபி தான் மரணிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சுட்டு போனாரே, என்ன நீங்கள் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று அந்த அசரில் வந்த காரணத்தினால் இறைவனை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹை பற்றிய ஈமான் அவர்களுக்கு இருந்தது. அந்த ஈமானின் வெளிப்பாட்டால், அல்லாஹின் மீது கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாட்டால், இறைவன் கொடுத்த உறுதிப்பாட்டின் வெளிப்பாட்டால் அவங்க என்ன பண்றாங்கன்னா தான் பெத்த குழந்தையை ஒரு பெட்டியில வைத்து அனுப்புறாங்க. இருந்தாலும் பெத்த மனம் கொஞ்சம் பதபதக்கும்ல. என்ன பண்றாங்கன்னா இவருடைய சகோதரி, மூசா நபியினுடைய சகோதரி, அதாவது அவங்களுடைய மூத்த குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீ அந்த பெட்டி மேல ஒரு கண்ணு வச்சு போய் பார்த்துக்கிட்டே இரு. இந்த பெட்டி பெட்டுக்கு போகுது, இவங்களும் கரையோரமா அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. கூடயே இந்த சகோதரி என்ன பண்றாங்கன்னா கண்காணிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி எடுக்கிறார். எடுத்து ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார், இவரை நாம் பிள்ளையாக ஆக்கிக் கொள்ளலாம், இவரை நீங்க கொண்டுடாதீங்க, இவரை நாம பிள்ளையா வளர்க்கலாம் என்று ஃபிரௌனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு செல்லுவதை இந்த சகோதரி பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த செய்தியை தன்னுடைய தாயாட்டி வந்து சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் ஏற்பாட்டை பண்றான் பாரு. யார் அழிக்க வேண்டும், யார் எந்த பனி இஸ்ரவேலரை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறானோ ஃபிரௌன், அவனுடைய வீட்டிலேயே மூசா நபியை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். சேர்த்த உடனே இப்ப குழந்தையில, பச்சை பிள்ளையில பால் ஊற்றணும். பால் ஊற்றுறதுக்கு பல பேரையும் தேடிக்கிட்டு இருக்கிறான்.
பல பேரையும் பால் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. யாருடைய பாலையும் அந்த குழந்தை குடிக்கல. அல்லாஹ் அப்படியான ஒரு ஏற்பாடு பண்றான். அந்த பிள்ளையினுடைய தாயார்த்தை, அதாவது மூசா நபியினுடைய தாயாரையே மீண்டும் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படியான ஏற்பாடு பண்றான்னா, யாரு பால் கொடுத்தாலும் பிள்ளை பாலை குடிக்கவே மாட்டேங்குது. அப்ப திரும்ப அந்த மூசா நபியினுடைய சகோதரி, இவங்க மூத்த பிள்ளை இருக்கிறாங்கல்ல, அவங்க வராங்க. இந்த ஃபிரௌனுடைய மனைவி அவங்க எல்லாம் இந்த பால் குடிக்க மாட்டேங்குதே புள்ள பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணை சொல்றேன், யாரும் தெரியாத மாதிரி இவங்க பேசுறாங்க, நான் ஒரு பெண்ணை சொல்றேன், அவங்கள என்ன பேசி பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் போய் பேசுறாங்க. மூசா நபியினுடைய தாயார் வராங்க, தான் பிள்ளைய தானே தூக்கி பால் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தான் மூசா நபியினுடைய தாயாருக்கு, நீங்க பெட்டியில வச்சு கடல்ல போடுங்க, உங்கள்கிட்டயே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். அதே போல சேர்த்து விட்டான். சேர்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் பால் கொடுத்தாலும் அந்த பிள்ளை பால் குடிக்காதவாறு ஒரு நிலைமை ஏற்படுத்தி, மூசா நபியினுடைய தாயார் பால் கொடுத்தால்தான் பால் குடிக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு சேர்த்து விட்டான். அப்ப புள்ள திரும்ப மூசா நபியினுடைய தாயாருடைய பார்வையிலேயே வளர்கிறது. ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்தாலும் மூசா நபியினுடைய தாயார் தன்னுடைய தாயாருடைய கண்காணிப்பிலேயே அவர்களுடைய பாலை அருந்தி கொண்டே வளர்கிறது. இப்படியே வளர்ந்து இளமை பருவத்தை அடைகிறார்கள். இளமை பருவத்தை அடைகின்ற பொழுது ஊருக்குள்ள வெளியில போகும் பொழுது 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்குது. வெளியில போய்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆளு ஃபிரௌனுடைய கூட்டத்துல உள்ளவர், இன்னொரு ஆளு பனி இஸ்ரவேல், அதாவது மூசா நபியினுடைய சமுதாயத்தை சார்ந்தவர். 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்கும் பொழுது இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா, மூசா இங்க வாங்க, என்ன போட்டு எப்படி அடிக்கிறான் பாருங்க, என்ன போட்டு எப்படி சித்திரவதை பண்றான் பாருங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்ட உடனே இவர் போய் ஒரு அடிதான் அடிக்கிறாரு. அவன் ஆள் அவுட். ஒரே அடிதான், ஒரு அடியில ஆள் அவுட். மூசா நபிக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, அவன் எப்படி வீக்கா இருந்தானா என்னன்னு தெரியல, ஒரே அடிதான் அவன் மவுத் ஆயிட்டான், அவன் ஆளு காலி. அப்ப மூசா நபி என்ன பண்றாங்கன்னா, நான் வேணும்னு பண்ணனேன், ஆனா அவன் செத்து போயிட்டான், ஆனா இது தப்புதான். அல்லாஹ்விடத்துல உடனே மூசா நபி அவர்கள், இறைவா என்னை மன்னித்து விடு, நான் வேண்டும் என்று செய்யவில்லை, நான் நீ மன்னிக்கவில்லை என்றால் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. அவ துவா செய்து விட்டு அடுத்த நாள் திரும்ப வெளியே வராங்க. திரும்ப அவனை கூப்பிடுறான். யாரு? ஏற்கனவே யாரு கூப்பிட்டு போய் அடிச்சு ஒரு கொலை பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவனை என்ன பண்றான்னா, மீண்டும் என்னை யாரும் அடிக்க வராங்க, என்னை காப்பாத்துங்கிறான். அப்ப மூசா நபி, டேய் நீ இதே உனக்கு வேலையா போயிடுச்சு, உன்னை நம்பித்தான் நான் வந்தேன், நான் உன்னை நம்பி அடிச்சேன்னா நான் கொலைகாரனா நிக்கிறேன், இனிமேல என்ன தேடி வராதுங்கிற மாதிரி மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்படியே போகுது. இவங்களுக்கு மத்தியில இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஏற்கனவே மூசா நபியினால் அடி வாங்கி ஒருவன் இறந்தான்ல, செத்தான்ல, அவனுடைய கூட்டத்தார் எல்லாம் மூசா நபியை கொலை செய்ய அங்க திட்டம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட்டத்துல ஒரு ஆளை பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த மூசா கொலை செய்து விட்டார். நாம எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? சொந்த நாட்டு மக்களை மூசா கொலை செஞ்சுட்டாரா, நாம எப்படி வேடிக்கை பார்க்கிறது? அவரை நாம கொலை செய்ய வேண்டும் என்று அங்க பிளான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பிளானை தெரிஞ்ச இன்னொருவர் மூசா நபியிடத்துல சொல்றார், இன்னல் மலை ஏத்தல் இருநபிக்கள் எக்துலுக், உன்னை கொல்ல வேண்டும் என்று மூசாவே அங்கே திட்டம் திட்டி கொண்டிருக்கிறார்கள், ஃபஹ்ருஜி, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போய்விடு என்று அவர் சொன்ன உடனே மூசா நபி அவர்கள் எகிப்திலிருந்து மதியன் என்ற நகரத்தை நோக்கி போறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு தண்ணீர் இறைக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார். மக்கள் எல்லாம் தண்ணீர் இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்கள் மட்டும் ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணீர் இறைத்து கொடுத்து மூசா நபி அவர்கள் உதவி புரிகிறாங்க. அந்த பெண்கள் மூசா நபி அவர்களை தன்னுடைய தகப்பனார்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அந்த தகப்பனார் தன்னுடைய பெண் மக்களை விசாரிக்கிறார். மூசா நபி, ஏன் இங்க வந்தீங்க, யாரு நீங்க, எங்க இருந்து வரீங்க? இல்ல நான் எகிப்தில இருந்து வந்தேன், இது மாதிரி ஆயிடுச்சு, என்னை கொல்றதுக்கு அங்க இருந்து துரத்திக்கிட்டு வந்தா பயத்துல நான் இங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மூசா நபிங்க சொல்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க,
இந்த ஊர்ல உங்களுக்கு நாங்க அடைக்கலம் தரோம், உங்களுக்கு வந்து நாங்க எங்களோட நீங்க இருங்க, எங்க குடும்பத்தோட இருங்க, என்னுடைய பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளையை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன், ஆனால் மகராக நீங்கள் என்னிடத்திலே வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்றாரு. அதே மாதிரி வேலை பார்க்கிறாரு. கடைசியில திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் மூசா நபி அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படக்கூடிய வழியில் தான் அந்த பயணம் செஞ்சு மதியன்ல இருந்து மீண்டும் எகிப்துக்கு போலான்னு போகக்கூடிய அந்த வழியிலே மூசா நபி அவர்கள் ஒரு நெருப்பு தூரத்துல தெரிகிற மாதிரி பார்க்கிறார். தூரத்துல ஒரு நெருப்பு தெரியுது. மூசா நபி என்ன பண்றாங்க, உடனே தன்னுடைய குடும்பத்தார்ட்ட சொல்றாங்க, சரி ஒரு நெருப்பு தெரியுது, நான் போய் பாக்குறேன், அங்க யாராவது ஆட்கள் இருக்கலாம், அவங்களுடைய உதவியை நம்ம தேடிக்கலாம், இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்பு எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம குளிர் காய்ந்து கொள்ளலாம், நம்ம குளிர் காய்வதற்கு குளிரை வந்து தாங்கி கொண்டு உடலில் ஒத்தளம் கொடுத்துக் கொள்வதற்கு உதவும் என்று மூசா நபி அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய குடும்பத்தாரை நிப்பாட்டி விட்டு அந்த நெருப்பை நோக்கி போறார். போன உடனே அங்கே அல்லாஹ் மூசா நபி அவர்களை அழைக்கிறான். யா மூசா, மூசாவே வாங்க என்று அல்லாஹ் அழைத்து, நான் தான் அல்லாஹ், அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் அழைக்கிறேன். மூசா நபி அவர்கள் ஒரு குரல் கேட்குது, மூசாவின் குரல் கேட்குது, சுத்தி யார் இல்லைன்னா ஒரு பதப்பட போறோம்ல, அல்லாஹ் நான் தான் அழைக்கிறேன் என்று மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி, நீங்க உங்களுக்கு இந்த மார்க்கத்தை உங்களை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், தூதராக உங்களை தேர்வு செய்து விட்டேன், நீங்க ஃபிரௌன் இடத்தில் போய் இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்து இஸ்ரவேலர்களுடைய விடுதலைக்காக அங்கே நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க என்று மூசா நபி அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசுகிறான். பேசிய உடனே உங்களுடைய கையில என்ன இருக்குதுன்னு அல்லாஹ் இருக்கிறான். முதல்ல மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறான். எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் மூசா நபி அவர்களுடைய வந்து நீங்க போய் ஃபிரௌன் இடத்தில் சொல்லி இஸ்ரவேலர் சமுதாயத்தை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு உங்களுக்கான சான்றாக அல்லாஹ் கொடுக்க நினைப்பது என்று சொல்லி உங்க கையில என்னன்னு கேட்கிறான். அல்லாஹ் கைத்தடி வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த கைத்தடியை கீழே போடுங்க. கீழே போடுறாங்க, பாம்பா மாறிடுது. பாம்பா மாறின உடனே மூசா நபிக்கு பயம், பயந்து ஓடுறான். ஏன் கையில இருந்த கைத்தடி பாம்பா மாறினா, கையில இருந்த கைத்தடி திடீர்னு பாம்பாக மாறி சீறிக்கிட்டு இருக்கிறதுனால பயந்துட்டு ஓடிடுறாங்க. திரும்ப மூசா நபி அவர்களை அல்லாஹ் அழைத்து அதை திரும்ப கையில எடுங்க, அதை கையால எடுங்க, எடுக்கிறாங்க. திரும்ப கைத்தடியா மாறிடுது. உங்க கைகளை உங்களுடைய விழாப்புறத்திலே விட்டு எடுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி விட்டு எடுக்கிறாங்க, கையெல்லாம் ஜொலிக்குது. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற சான்று, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அற்புதம். இதோடு நீங்கள் ஃபிரௌனிடத்தில் சென்று ஏகத்துவத்தை போதித்து இஸ்ரவேலர் சமுதாயத்தை என்னுடைய விடுதலைக்காக அவனிடத்தில் போய் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி அவர்களை அங்கே அனுப்புறான். அப்ப மூசா நபி அவர்கள் அல்லாஹ்கிட்ட சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. எனக்கு தெளிவா பேச தெரியாது, எனக்கு வந்து தெளிவாக நிதானமாக என்னால் பேசுவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை. என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹாரூன், அவர் வந்து நல்ல தெளிவாக பேசக்கூடியவர், அவரை வேண்டுமானால் என்னோடு இறைவா தூதராக அனுப்ப, எனக்கு உதவியாக அனுப்பேன் என்று மூசா நபி அவர்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறார். சரின்னு சொல்லி அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான். அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுதே மூசா நபி இன்னொன்னுக்கும் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, எனக்கு தெளிவாக பேச தெரியாது ஒண்ணு, இன்னொன்னு எனக்கு ஏற்கனவே அங்க ஒரு கொலைப்பழி இருக்குது, ஒருத்தர அடிச்சேன், அவன் செத்துட்டான். இப்ப அந்த கொலைப்பழி இருக்கும் பொழுது நான் இதை சொன்னால் நிச்சயமாக பொய்ப்பிப்பார்கள், என்னுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் என்னோடு இறைவா அனுப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபி அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் வந்து மூசா நபியினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான். ஹாரூனையும் மூசா நபி அவர்களுக்கு உதவியாக அல்லாஹ் அனுப்புகிறான். இந்த நேரத்துல மூசா நபி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பயம் வருது. மூசா நபிக்கு இந்த பயம், என்ன வந்து பொய்ப்பிப்பாங்க, நான் கொலை செஞ்சிருக்கிறேன், நான் போய் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, என்னால தெளிவா பேச முடியாது. இந்த பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மூசா நபி கிட்ட சொல்றான், லக்கது மனன்னா அழைக்க மர்ரத்து நுஹ்ரா, உங்களுக்கு நாம் இன்னொரு முறை அருள் புரிந்து இருக்கிறோம். நீங்க இப்ப ஒரு கோரிக்கை கேட்டீங்கல்ல, ஹாரூனை இறைவா கொடு என்று கேட்டீங்கல்ல, உதவியாளராக எனக்கு அனுப்பி வைன்னு கேட்டீங்கல்ல, இதை உங்களுக்கு உதவியாக அருளாக நாங்கள் இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு உமக்கு வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சொல்லிவிட்டு, இந்த உதவி 2வது தடவை நான் செய்யற உதவி. முதல் தடவை உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா அது என்ன தெரியுமா, உங்கள் தாய்,
நீங்க பிறவுனால் கொல்லப்பட்டுடுவீங்கன்னு பயந்து இருந்த சமயத்துல, குழந்தையாக பெற்றெடுத்த உடனே ஆண் குழந்தையை பிறவுன் கொன்று விடுவான் என்று பயந்து கொண்டிருந்த சமயத்திலே உங்களுடைய தாய்க்கு நாம அறிவிச்சோம், இந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே வைத்து கடலிலே போடுங்கள் என்று அறிவித்தோம். அறிவித்த உடனே உங்கள் தாயும் அதே மாதிரி செஞ்சாங்க. உங்களை பிறவுனுடைய குடும்பத்தால் எடுத்தாங்க, அங்கே தான் நீங்கள் வளர்ந்தீர்கள், அங்கே பல ஆண்டுகள் இருந்தீர்கள் என்று பிறவுன் மூசா நபியினுடைய இந்த வாழ்க்கையை பயணத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படியெல்லாம் உங்களை காப்பாற்றணும்ல. சின்ன வயசுலேயே கொலை செஞ்சிருப்பான் பிறவுன். சின்ன வயசுலேயே ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டதை போல உங்களை கொன்று போட்டு இருப்பான். ஆனால் உங்களை அதே பிறவுனுடைய வீட்டிலேயே வளருகின்ற அளவுக்கு உங்களை பாதுகாத்தோம்ல. அப்படியான ஒரு உதவி செஞ்சிருக்கும் பொழுது இப்ப 2வது உதவியை உங்களுக்கு செஞ்சிருக்கிறோம். நீங்கள் பொய்ப்பிக்கப்படுவீர்கள் என்று பயப்படுவீர்கள், நான் இருக்க உங்களோட. ஏதோ உங்களுடைய தைரியத்துக்காக ஹாரூனையும் உங்களுக்கு உதவியாளராக அனுப்புகிறேன், உங்களுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்கிறேன், உங்களுக்கு அற்புதங்களாக சான்றுகளாக சில விஷயங்களை தந்திருக்கிறேன் என்று மூசா நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறான். பயப்படக்கூடிய மூசா நபிக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறான். அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கிறான். இன்னுமே இல்லாத பச்சை பிள்ளையா இருந்த சமயத்திலே அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கிறானா? அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு! எந்த பிறவுன் பிள்ளைங்களை எல்லாம் கொன்னுகிட்டு இருக்கிறானோ அதே பிறவுனுடைய வீட்டிலேயே நம்மளை அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறானே, அதே பிறவுனுடைய வளர்ப்பிலேயே நம்மளை வளர வச்சிருக்கிறானே. இப்படியெல்லாம் பாதுகாத்த அல்லாஹ் நம்மை நிச்சயம் பாதுகாப்பான், நம்மோடு இருப்பான், அவனுடைய உதவி இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு அவருடைய கடந்து வந்த பாதையை நினைவூட்டி போடுகிறான். போட்டுட்டு அனுப்புறான் அல்லாஹ், நீங்க போய் ஃபாரிஸில் மஅனா பனி இஸ்ராயில், பிறவுன்ட்ட போய் சொல்லுங்க, பனி இஸ்ரவேலர் மக்களை எங்களோடு நீ அனுப்பிவிடு, அவர்களை விடுதலை செய்து விடு. அவர்களை நீ அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற, கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய், அவர்களை என்னோடு நீ அனுப்பிவிடு என்று பிறவுன் இடத்தில் போய் சொல்லுங்கள்னு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். போறாங்க, போய் சொல்றாங்க. சொன்ன உடனே பிறவுன் கேட்கிறான், அலம் நுரப்பிக ஃபீனா வலிதன் வலபிஸ்த ஃபீனா மின் உமரிக சினீன், நீங்கள் குழந்தையாக இருந்த சமயத்துல நான் உங்களை வளர்க்கலையா? பிறவுன் கேட்கிறான். குழந்தையா என்று வந்தீங்களே, உங்களை யார் வளர்த்தது? நான் தானே வளர்த்தேன். இங்கதானே பல ஆண்டுகள் இருந்தீர்கள். நீங்கள் நன்றி கெட்டவரா இருக்கிறீங்க. எப்படி என் வீட்டுல வளர்ந்துட்டு நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு நான் என்னுடைய வளர்ப்பில என்னுடைய அரவணைப்புல இருந்து விட்டு இப்ப எனக்கு எதிராக இஸ்ரவேலர் மக்களை எல்லாம் என்னோட அனுப்பிவிடு, நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற, நீ அநியாயப்படுத்திக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு எதிராக பேசுறீங்க. உங்களை நான் தானே வளர்த்தேன், என்ன தானே நீங்க இருந்தீங்க, நீங்க செஞ்ச காரியத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? எதை ஞாபகப்படுத்துறான்? அந்த கொலையை ஞாபகப்படுத்துறான். நீங்க செஞ்ச காரியத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? என்னென்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்குதா? இப்படியும் பிறவுன் பேசுறான். அப்போது மூசா நபி அவர்கள் எதற்கும் தயங்காமல் பேசுறாங்க. இதன் மான மினல்லாஹி, நான் செஞ்சேன்னா ஒத்துக்கிறேன், தப்பு செஞ்சேன், கொலை செஞ்சேன். எப்ப செஞ்சேன்? நான் வழி தவறிய நிலையில் இருக்கும் பொழுது செய்தேன், எதையும் அறியாத நிலையில் இருக்கின்ற பொழுது செய்தேன், விவரம் தெரியாத பருவத்தில் செய்தேன். இப்போது விவரத்தை ஞானத்தை அல்லாஹ் வழங்கி விட்டான். இப்ப என்னங்கிறத பேசு. எனக்கு செஞ்ச நீ உதவியை சொல்லிக்கிட்டு இருக்கிற, தில்க நிஅமத்துன் தமன்னுஹ அலைய, இதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச உதவிப்பா. என்ன வளர்த்தீங்கன்னா அதுக்கும் பனி இஸ்ரவேலர் மக்களை அடிமையா வச்சுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு நீ உதவி செஞ்சுட்டு பனி இஸ்ரவேலர் மக்களை அடிமையா வச்சுக்கிறது நியாயம் ஆயிடுமா? என்ன ஒருத்தனை நீ வளர்த்த, ஏன் ஒருத்தனுக்கு சோறு போட்ட, ஏன் ஒருத்தனை கொல்லாம விட்ட, ஏன் ஒருத்தனை விட்டதுனால ஒட்டுமொத்த பனி இஸ்ரவேல் மக்களை நீ கொண்டுகிட்டு இருக்கிய, கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிய, அவர்களுக்கு எதிராக அநியாயத்தை கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்கிய, அது சரியாயிடுமா? ரெண்டு ஈக்குவலா? என்ன பேசுற என்று பிறவுன் இடத்தில் மிக தைரியமாக பயந்து கொண்டிருந்த மூசா நபி எப்படி தைரியமாக அடிக்கிறாங்கன்னு பாருங்க. போகும்பொழுது பயமா இருந்தாங்க. எப்படி பேசுறதுன்னு தெரியலையே, நாம பேசுனா அவன் என்ன பொய்ப்பிப்பானே, பொய்யன்னு சொல்லிடுவானே, நான் செஞ்ச கொலையெல்லாம் ஞாபகப்படுத்துவானே, எப்படி நான் போய் பேசுவேன், எனக்கு தெளிவாக பேச்சு வராத, இப்படி பயந்து கொண்டிருந்த மூசா நபி அல்லாஹ் தைரியத்தை கொடுத்தவுடன், நான் உன்னோட இருக்கிற போப்பா, சின்ன பிள்ளையில இருந்து நான் உன்னோட இருக்கிறேன்ல, கடல்ல உன்னை தாயார தூக்கி போட சொல்லி உன்னை பிறவுனுடைய வீட்டிலேயே வளர வச்சல, அப்படியெல்லாம் பாதுகாத்தனா உன்னோடு இருக்கும் பொழுது பயப்படாத போன்னு சொன்ன உடனே போட்டு அடிக்கிறாங்க. அவன் பெரிய சர்வாதிகாரியாக சக்கரவர்த்தியாக இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பிறவுன் இடத்திலே மூசா நபி அவர்கள் சத்தியத்தை போதிக்கிறார்கள், அல்லாஹை பற்றி எடுத்துரைக்கிறார்கள். அவனுக்கு எந்த விதமான தயக்கமும்
தயக்கமும் காட்டாமல் ஃபிரௌனிடத்திலே மூசா நபி அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இப்படிலாம் பேசும் பொழுது அவன் கேட்கிறான், ஃபமா ரப்புல் ஆலமீன். சரிப்பா, அகிலத்தாரின் இறைவன் அகிலத்தாரின் இறைவன்கிறிய, அப்படின்னா யாரு உன் இறைவன்? யாரு? தூதருங்கிற, இறை தூதருங்கிற, நீ அல்லாஹ்விடத்துல இருந்து இருக்கிற தூதருங்கிற அந்த இறைவன் யாரு கேட்கிறாங்க. ஃபிரௌன் கேட்கிறான். அப்ப மூசா நபி அவர்கள் அல்லாஹை பற்றி அப்படி எடுத்துரைக்கிறான். வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், எல்லாவற்றையும் அவன் அணிந்தவன் என்று இறைவனுடைய பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்றான். சொல்லிவிட்டு இதை நம்பலைனா, அல்லாஹ்வை நம்பலைனா மறுமை நாள்ல மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கும் பொழுது அவன் ஒரு பாயிண்ட பிடிச்ச மாதிரி பேசுறான். ஃபிரௌன் என்ன பேசுறான் தெரியுமா? ஃபமா பாலு குரூனில் ஊடா, அப்படின்னா முந்தைய தலைமுறைகள்ல நிலைமை என்னப்பா? நீ இப்ப வந்து சொல்ற அல்லாஹ் நம்பு, அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹத்தான் நீ அல்லாஹுக்கு தான் அடிபணியணும், ஒன்னு நீ கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு எதிராக வந்து பேசுற. ஏன்னா ஃபிரௌன் அப்படித்தானே சொன்னான், அன ரப்புக்கும் அலான்னு சொன்னான், நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்றான். பனி இஸ்ரவேலர் மக்கள் தன்னையே வணங்க வேண்டும் என்று அடிமைப்படுத்தினான். இப்படியெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில மூசா நபி அவர்கள் அல்லாஹை பற்றி எடுத்துரைக்கிறார்கள், அல்லாஹை பற்றி போதிக்கிறார்கள், இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், அல்லாஹை வணங்கவில்லை என்றால் மறுமையிலே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இத சொன்ன உடனே ஃபிரௌன் கேட்கிறான், சரிப்பா நாங்க வணங்கிடுறோம், முந்தையவங்க இப்ப மௌத்தானாங்களே, அல்லாஹை பற்றியே தெரியாம மௌத்தா இருப்பாங்கல்ல, அவங்க நிலைமையெல்லாம் என்ன? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்னா, இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொன்னாலும் மூசா நபி மாட்டிக்குவாங்க. மூசா நபியை லாக் பண்றதுக்காகவே இந்த கேள்வியை கேட்கிறான். ஒரு பேச்சுக்கு அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களா, மூசா நபி என்ன ஆகும்? சுத்தி இருந்த மக்கள்லாம், ஏன்னா எங்க அம்மா அப்பாவே நீ நரகத்துக்கு நரகவாதின்னு சொல்றியா, அழிவாங்கன்னு சொல்றியா, எல்லா மக்களுடைய கோபமும் மூசா நபிக்கு எதிராக திரும்பிடும். சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா? ஃபிரௌனுக்கு அடிமையாக இருந்த, ஃபிரௌனை வழிபட்டு கொண்டிருந்த மக்களை சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அதனால லாக் பண்றதுக்காக இவன் விவரமாக ஒரு கேள்வி கேட்கிறான். நீ அல்லாஹ் வணங்கணும்னு சொல்ற, சரி அல்லாஹ் வணங்குறோம், நாங்க வணங்கிடுவோம்ப்பா, இப்பதான் நீ வந்து சொல்ற, இப்பதான் நீ வந்து அறிமுகப்படுத்துற, முந்தைய தலைமுறை என்ன செய்யும், என்ன பாவத்தை செஞ்சுச்சு, அவங்க நிலைமை என்ன? கேட்ட உடனே மூசா நபி அவர்கள் இதை சுதாரித்துக் கொண்டு மிக தெளிவாக பாருங்க, பயந்து கொண்டிருந்தவர்கள், போய் பேசுறதுக்கு தயங்கிட்டு இருந்தவங்க, அல்லாஹ் கொடுத்த தைரியத்தின் விளைவாக எந்த தயக்கமும் இல்லாமல் மூசா நபி அவர்கள் சொல்றாங்க, இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றி ஞானம் என் இறைவன் இருக்கு, அவன் பார்த்துக்குவான், சொர்க்க நரகத்தை கொடுக்கறதா ஏன் வேலை, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிற முடிவு, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் இப்ப அல்லாஹ் பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுடைய முடிவை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அதை பற்றி இப்ப பேச்சு கிடையாது. நீ பனி இஸ்ரவேலர் விட்ரியா இல்லையா, பனி இஸ்ரவேலரை விட்ரியா இல்லையாங்கிறதா இப்ப உனக்கு எனக்கு நடக்கிற பேச்சு. அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா, இதை பத்தி அவ பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை விடு என்று சொல்லி அவனை தாரூட்டுக்கு திரும்ப இழுத்துட்டு வராங்க மூசா நபி. இழுத்துட்டு வந்து திரும்ப அல்லாஹை பற்றி எடுத்துரைக்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் கேட்கிறான், சரி நீ இறை தூதர்ங்கிறீங்க, அப்படின்னா என்ன சான்று, என்ன ஆதாரம்? எல்லாரும் தான் இறை தூதர்னு சொல்லிட்டு போயிடலாம், இறை தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம், எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஃபிரௌன் கேட்கிறான். அப்போ மூசா நபிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், இப்ப கைத்தடிய போடுங்க. கைத்தடிய மூசா நபி போடுறாங்க, பாம்பாக மாறுகிறார். கையை விழாப்புறத்தில் விட்டெடுங்கள், விட்டெடுக்கிறாங்க, ஜொலிக்குது. ஆரம்பத்துல நபியாக தேர்ந்தெடுத்த பொழுது எதை மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதே சான்றை ஃபிரௌனின் முன்னிலையிலே செய்து காட்ட சொல்லுகிறான். செய்து காட்டுறாங்க. அதை பார்த்தவுடன் அவன் சொல்றான், இதெல்லாம் சூனியம், வித்தை, இதெல்லாம் கண்கட்டி வித்தை, சூனியம். இதை செய்கின்ற சூனியக்காரர்கள் என்னிடம் நிறைய திறமையாளர்கள் இருக்கிறார்கள், போட்டி வேண்டுமானால் வைத்துக் கொள்வோமா? எல்லார் மக்களும் இருக்கிற நேரத்துல கேட்கிறான். மக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல இதெல்லாம் கண்கட்டி வித்தை, இந்த கண்கட்டி வித்தை செய்யக்கூடியவர்கள் என்னிடத்திலேயும் இருக்கிறார்கள் என்று அவன் திமிராக பேசுகிறான். இப்ப மூசா நபி என்ன பண்றாங்க, தாராளமா வச்சுக்கலாம், ஆனால் நான் சொல்றதுதான் நாள். எந்த நாள்ல தெரியுமா வைக்கணும்? பண்டிகை நாளில் வைக்க வேண்டும். மூசா நபி ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறான். எந்த நாளில் தெரியுமா வைக்கணும்? பண்டிகை நாளில் வைக்க வேண்டும், மக்கள் முன்னிலையில வைக்கணும். ஏன்? பண்டிகை நாள்ல எல்லா மக்களும் ஆஜராகி இருப்பாங்க. எல்லா மக்களும் ஆஜராக இருக்கக்கூடிய நாள்ல சத்தியம் வெளிப்பட்டால் பல மக்களுக்கு நேர்வழி கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாமை. அப்ப எதிரியினுடைய வலையில் தான் சிக்கிடக்கூடாது. அவனுடைய நோக்கம் என்ன? இவரை அசிங்கப்படுத்தணும், இவரை கேவலப்படுத்தணும். வித்தைக்காரர்களை நம்ம கொண்டு வந்து நாம சில வித்தைகளை செஞ்சு காட்டணும்னா
மக்கள் விளங்கிப்பாங்க, மக்கள் நாம தக்க வச்சிடலாம்னு அவன் நினைக்கிறான். மூசா நபி என்ன நினைக்கிறாங்க, எல்லா மக்களும் ஆஜராகணும். அப்பனா பண்டிகை நாள் தான் சரி, எல்லா மக்களும் ஒன்னா இருப்பாங்க. எல்லா மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பண்டிகை நாளிலே நம்ம அல்லாஹுடைய அற்புதத்தை செய்து காட்டுகிற பொழுது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று மூசா நபி முடிவு செய்து பண்டிகை நாள்ல தயாரானி கேட்கிறாங்க. தயார். ஃபிரௌன் அலைகிறான். தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கைதேர்ந்த சூனியக்காரர்களை அழைத்து வந்து போட்டிக்கு தயாராக அழைத்து வருகிறான். அழைத்து வந்தால் போட்டி நாள், பண்டிகை நாள். மூசா நபி ஒருபுறம், இன்னொரு புறம் ஃபிரௌன் அழைத்து வந்த சூனியக்காரர்கள் ஒருபுறம் போட்டிக்கு தயாராக நிற்கிறார்கள். சூனியக்காரங்க கேட்கிறாங்க, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமா? மூசா நபி நீங்களே ஆரம்பிங்க. அவங்க தாங்கள் எடுத்து வந்த வித்தைகள், கயிறுகள், கட்டைகள் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா போடுறாங்க. அது பாம்பு மாதிரி நெளியுது. உண்மையான பாம்பா மாறல, பாம்பு மாதிரி நெளியுது. இன்னைக்கு மேஜிக் ஷோல காட்டுவாங்கல்ல, மேஜிக் ஷோல ஒரு கத்தியை எடுத்து வாய்க்குள்ள விடுற மாதிரி வைப்பா. உண்மையான கத்தியா விடுறா? உண்மையான கத்தி இல்ல, நம்முடைய கண்களை ஏமாற்றுகிறான். தொப்பிலிருந்து முயல் எடுப்பான், இல்லாத முயலையா உருவாக்கி எடுக்கிறான். அவன் ஏற்கனவே மறைச்சு வச்சதை எடுக்கிறான். இது மாதிரி ஒரு கண்கட்டி வித்தையை, ஒரு மேஜிக்கை அங்க நிகழ்த்துகிறார்கள். அவர்கள் போட்ட வித்தைகள், கயிறுகள் பாம்பு போல காட்சி தருகிறது, நெளிகிறதை தவிர உண்மையான பாம்பாக மாறவில்லை. அல்லாஹ்விடமிருந்து கட்டளை மூசா நபி அவர்களுக்கு வருகிறது. ஃபால்கி அசாக், உம்முடைய கைத்தடியை போடுகிறார்கள். மூசா நபி கைத்தடியை போடுகிறார்கள். உண்மையான பாம்பாக மாறி அவர்கள் செய்த வித்தைகளை எல்லாம் அந்த உண்மையான பாம்பு விழுங்கி விடுகிறது. வந்த சூனியக்காரர்களை ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று மூசா நபி எந்த சத்தியம் வெல்ல வேண்டும் என்று நினைத்து பண்டிகை நாளை தேர்ந்தெடுத்தார்களோ அது அந்த சூனியக்காரர்கள் விஷயத்திலேயே பலித்தது. சொந்த சூனியக்காரர்களே சத்தியத்தை ஏத்துக்கிட்டாங்க. இது சூனியத்தாலையெல்லாம் இது வாய்ப்பே இல்லை, இது இவர் சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய அற்புதம் தான், இவர் சொல்லுகின்ற இறைவன் ஒருவன் தான், அவன் உண்மையான இறைவன் தான், அவனை நாங்களும் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று யாரை தோற்கடிப்பதற்காக, மூசா நபியை தோற்கடிப்பதற்காக யாரை ஃபிரௌன் அழைத்து வந்தானோ அவர்களை ஈமான் கொண்டுட்டாங்க. அப்போ கடுமையான கோபம் யாருக்கு? ஃபிரௌனுக்கு. அவன் என்ன, வந்த சூனியக்காரர்களை மிரட்டுகிறான். ஆமன்தும் லக்கும் ஆமன்து கபலான் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்பாகவே அவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நான் கூலி கொடுத்து கூட்டி வந்த மக்கள் நீங்கள், அவன் தானே கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்தான். நான் ஏன் கூலிக்காக வந்த நீங்க நான் அனுமதி தரதுக்கு முன்னாடியே இந்த மூசா நம்பிக்கை கொண்டுட்டீங்களா? ஓஹோ, இப்பதான் விஷயமே எனக்கு புரியுது. ஃபிரௌன் சொல்றான், இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. உங்களுக்கு இந்த சூனியத்தை வித்தையை கத்து கொடுத்த ஆசானே மூசாதான். அப்படியே பிளேட்டை மாத்துறான். நீங்க ஏன் தெரியுமா அவரை நம்பிக்கை கொண்டீங்க? உங்களுக்கு இந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்த ஆசிரியரே அவர் தான், மூசா தான். அதனாலதான் அவரை நம்பிக்கிட்டீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன், மாறுகால் மாறுகை வெட்டுவேன். உங்களை மாறுகைன்னா என்ன? ஒரு சைடு கையை, இப்ப லெப்ட் சைடு கையை எடுத்தா ரைட் சைடு கால் எடுக்கிறது, ரைட் சைடு கையை எடுத்தா லெப்ட் சைடு கால் எடுக்கிறது, பேலன்ஸே இருக்காது. ரெண்டு இந்த ரைட் சைடே கையும் ரைட் சைடே காலும் இல்லைன்னு வைங்களேன், ஏதாவது கைத்தறியை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு சாட்சிக்கலாம். இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், பேலன்ஸே தவறிடும். அப்ப இப்படி நான் மாறுகை வெட்டுவேன், சிலுவையில உங்களை அறைந்து கொள்ளுவேன் என்று கொலை மிரட்டல் விடுக்கிறான். ஈமான் நுழைந்த மாத்திரத்திலேயே அந்த வந்த வித்தைக்காரர்கள், சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடத்துல எந்த விதமான அச்சமும் இல்லாமல் சொல்கிறார்கள், நீ என்ன தீர்ப்பை வேண்டுமானாலும் எங்கள் விஷயத்துல எழுதிக்கொள். மிரட்டுறியா? எங்களை கொலை செய்வேன்னு நீ எங்களை பயமுறுத்தி பார்க்கிறாயா? என்ன முடிவை வேண்டுமானாலும் எழுதிக்கொள், என்ன தீர்ப்பை வேண்டுமானாலும் சொல்லிக்கொள். நாங்கள் இதற்கெல்லாம் பணியக்கூடிய கூட்டம் அல்ல, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். சத்தியம் நுழைந்த மாத்திரத்திலேயே அவர்களுடைய உள்ளம் இரும்பாக, எந்த எதிர்ப்பையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமை மிக்கதாக மாறியது. இது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துது. ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம். ஃபிரௌனுக்கு மட்டும் இல்ல, ஃபிரௌனுடைய பிரமுகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் எரிச்சலை ஏற்படுத்தும். ஃபிரௌன்ட்டே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அத்ததரு மூசாவ கௌமஹுல் யுஃப்ஸிது ஃபில் அர்து வ யதரக வாலிஹதக, என்ன மூசாவையும் அவருடைய கூட்டத்தையும் இப்படியே நீ விட்டுக்கிட்டு இருக்க போறியா? ஃபிரௌன்ட்ட கேக்குறாங்க.
எத்தனை நாளைக்கு தான் இப்படி விட்டுக்கிட்டு இருக்க போறேன்? அவங்க மட்டுக்கும் ஏதோ செஞ்சு காட்டுறாங்க. வந்து நம்ம யார போட்டிக்காக அழைச்சிட்டு வந்தோமோ அவனை ஏத்துக்கிட்டு போறான். எத்தனை நாளைக்கு மூசாவை விட்டுக்கிட்டு இருக்க போறேன்? அவர் என்னதான் பண்ண போற? நீ அவருக்கு பூமியில குழப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உன் கடவுளை என் கடவுளை எல்லாத்தையும் திட்டுறாரு. இன்னுமே என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி ஃபிரௌனை கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தூண்டி விடுகிறார்கள். அப்ப ஃபிரௌன் சொல்லுகிறான், சனுகத்திலு அப்னாஅஹும் வ நஸ்தஹி நிசாஅஹும் வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன். அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை கொல்லுவோம், பெண் பிள்ளைகளை வாழ விடுவோம், அவர்களுக்கு மேல் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவோம். வெறி கொண்டுட்டான். ஏற்கனவே அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப வெறி கொண்டு இன்னும் வேகமாக ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் கொன்று குமிக்கிறான். பொம்பளை பிள்ளைகளை மட்டும் விடுறான். அடக்குமுறைக்கு ஆளாக்கி அடிமைப்படுத்தி அந்த மக்களை சித்திரவதைக்கு மேல் சித்திரவதைப்படுத்தி அவர்களுக்கு மேல் காற்று தருவாரை கட்டவிழ்த்து விடுகிறான். வெறி பிடித்த மிருகமாக மாறி ஃபிரௌன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல அந்த பனி இஸ்ரவேலர் சமுதாயம் மூசா நபிட்ட வந்து சொல்றாங்க, ஊதினா மின் தபுல் அன் தஅத்தீனா. எங்களிடத்துல நீங்க வருவதற்கு முன்னாடியும் இதே நிலைமையில தான் இருந்தோம். ஓ மின்பாதி மாஜெருத்தனா, நீங்க வந்த பிறகும் இதே நிலைமைதான் இருக்குது. நீங்க தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்போ ஃபிரௌன் இதே வேதனையை தான் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதே மாதிரிதான் ஆம்பளை பிள்ளைங்களை கொன்று குவித்துக்கிட்டு இருந்தான். பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் வாழ வைத்துக் கொண்டு இருந்தான். நீங்க வந்தீங்க, எங்களுடைய விடுதலைக்காக பேசுனீங்க. சரி, நிலைமை மாறப்போகுது, நாங்க சந்தோஷத்துல இருந்தா எதுவுமே மாறலையே. மீண்டும் அவன் தலைக்கேறி எங்களை கொன்று கொண்டுதானே இருக்கிறான். மீண்டும் அதே துன்பங்கள் எங்களுக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு. அவங்க சொல்றாங்க, மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஸா ரப்புக்கும் அன் யுஹ்லிக அதுவக்கும், உங்களுடைய எதிரியை அல்லாஹ் அழிக்க கூடும். வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்த், இந்த பூமியிலேயே உங்களை ஆட்சியாளர்களாக ஆக்கி ஃபயன்துர கைஃப தஅமலூன், அப்போது நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை சோதித்து பார்க்க அல்லாஹ் கூடும் என்று மூசா நபி தன்னுடைய கூட்டத்தாருக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஏன்னா மூசா நபியை நம்பிக்கை கொண்ட மக்கள் பெரிய அளவுல எல்லாம் கிடையாது, ரொம்ப குறைவான மக்கள் தான் மூசா நபியை நம்பிக்கை கொண்டாங்க. அப்ப அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அல்லாஹ் இடத்துல துவாவும் செய்யறாங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் அந்த எகிப்துல அந்த ஃபிரௌனுடைய ஆட்சிக்குல பஞ்சத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். பல ஆண்டுகள் பஞ்சத்தை கொடுத்து, உணவு பஞ்சத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை என்ன பண்றான், சோதிக்கிறான். இப்படி சோதிக்கின்ற பொழுது இன்னும் சில சோதனைகளையும் ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் அனுப்புறான். என்னென்ன சோதனை? ஃபர்ஸல்னா அலைஹிமு தூஃபான், அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் அனுப்புறான். எங்கு பார்த்தாலும் வெள்ளம். வெள்ளம்னா சாதாரண வெள்ளம் கிடையாது, வற்றாத வடியாத வெள்ளம். இன்னைக்கு சென்னை வெள்ளம் வரும். சென்னை வெள்ளம் வந்தா இங்க உதவி செய்யறதுக்கு ஆட்கள் வெளியே வந்து உதவி செய்கின்ற வகையில இருக்கும். ஆனா இந்த வெள்ளம் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனையினால் வருகின்ற வெள்ளம். இங்க உதவிக்கெல்லாம் யாரும் வெளியெல்லாம் வர முடியாது. வற்றாமல் எந்த ஒட்டுமொத்த நாடே முடங்குகிற அளவுக்கு வெள்ளம் வந்து எல்லாமே பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது. அப்போ அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார் வந்து மூசா நபி இடத்துல சொல்றாங்க, இந்த சோதனை, இந்த தண்டனை, நீங்க இறை தூதர்னு சொல்றீங்க, அல்லாஹ்விடத்துல பேசுவதாக சொல்றீங்க, உங்களுடைய இறைவனிடத்தில் பேசுவதாக சொல்றீங்க, இந்த தண்டனையை எங்களை விட்டு நீங்கள் நீக்கினால் உங்களை நாங்க நம்பிக்கை கொள்கிறோம். நீங்க கேட்ட மாதிரியே இஸ்ரவேல் சமூகத்தை உங்களோட நாங்க அனுப்பி வச்சிடறோம். அந்த கூட்டத்தார் சொல்றாங்க. மூசா நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் இதை நீக்கிறான். உடனே தலைகீழா புரள்றான். ஆமா, அப்படிதான் சொன்னேன், இப்பதான் வெள்ளம் போயிடுச்சுல, நீ ஆனதை பாத்துக்க. யாரு? ஃபிரௌனுடைய கூட்டம்லாம் வந்து கெஞ்சி கூத்தாடியவர்கள், இந்த வெள்ளம் எப்படியாவது வடிகிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க, உங்களுடைய இறைவன்ட்ட கேளுங்க, உங்களாலதான் முடியும், நீங்க செஞ்சு காட்டுறீங்கன்னா உங்களை நாங்க நம்பிக்கை கொள்கிறோம், நீங்க செஞ்சுட்டீங்கன்னா பனி இஸ்ரவேலர் மக்களை இப்பவே நீங்க அழைச்சிட்டு போகலான்னு சொன்னவன் வெள்ளம் வடிஞ்ச உடனே அப்படியே அந்த ஒப்பந்தத்துக்கு வாக்குறுதிக்கு மீறி பார்த்தா இப்ப வெள்ளம் வடிச்சுல, அப்புறம் பாத்துக்கலாம், பனி இஸ்ரவேலர்கள் அனுப்ப முடியாது, நீ ஆனதை பார்த்துக்கிட்டு திரும்ப கொடுமைகளை செய்கின்றான். அப்ப அல்லாஹ் திரும்ப வல்சராத், வெட்டுக்கிளி அனுப்புறான். வெட்டுக்கிளின்னா என்ன? எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளியா தான் இருக்கும். வீட்டுல, சாப்பாட்டுல, எதையுமே நிம்மதியாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஈசல் வரும்ல, மழை நேரத்துல ஈசல் வரும். ஈசல் கொஞ்ச நேரம் தான் வரும். ஈசல் வந்தா நம்மளால ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியுமா? லைட் ஆஃப் பண்ணுவோம்,
வீட்டுல இருக்க முடியாது, வந்து குமிஞ்சு கொண்டே இருக்கும். அது மாதிரி வெட்டுக்கிளி வந்துகிட்டே இருக்குது, எல்லை இல்லாமல் வருகிறது. எங்க பார்த்தாலும் வெட்டுக்கிளியா தான் இருக்கு. இது இப்படி அந்த நாடே முடங்குகிறது. இப்படி ஒரு சோதனையை தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப மூசாவே நீங்க இதை விளக்குறதுக்கு கேளுங்க. விளக்கு அல்லாஹ் விளக்கினால் உங்களை நாங்க நம்பிக்கை கொள்கிறோம். நம்பிக்கை கொண்டு பனி இஸ்ரவேலர்களை உங்களோட நாங்கள் அனுப்பி வைத்து விடுகிறோம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறான். அல்லாஹ் நீக்கிறான். மீண்டும் பழைய நிலைமைக்கே திருப்புறான். வாக்குறுதியை மீறுகிறான். அதெல்லாம் தான் வெட்டுகள் இருக்கும் பொழுது சொல்லுவதான் செய்வோம். 1000 நாங்க சொல்லுவோம். என்ன நீங்க நம்புறீங்க? நீங்க அதெல்லாம் அனுப்ப முடியாது. பழைய நிலைமை தான். இப்படிங்கிற தலைகளை மாறுறோம். அதற்கு பிறகு பேன், தவளை, ரத்தம், இப்படி அடுத்தடுத்து இன்னொரு சோதனை. பேன் எங்க யார தலைய பார்த்தாலும் பேனு வலியும். சொரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன வேலை ஓடும்? சொரிஞ்சு இப்படியே இருந்ததுன்னு வைங்களேன், ஏதாவது வேலை ஓடுமா? இதே குழப்பம். எல்லாரும் எவனை பார்த்தாலும் தலையில கை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வேலையும் ஆக மாட்டேங்கிறது. எங்கு பார்த்தாலும் தவளை, தவளையா குதிச்சு 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 ஊர் முழுக்க தவளை. ரத்தம், எங்கு பார்த்தாலும் ரத்த வாடை, ரத்தமாக கிடக்கிறது. இப்படி முழுக்க முழுக்க சோதனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் கொடுக்கிறான். ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு தண்டனைகளை அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுதும் அந்த பிரோனுடைய மக்கள், அந்த எகிப்து மக்கள், கொடுமை செய்து கொண்டிருந்தவர்கள் மூசா நபியிடத்துல இது விலக நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களை நம்பிக்கை கொள்கிறோம், பனி இஸ்ரவேலர் மக்களை உங்களுடனே அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னவர்கள் ஒவ்வொன்றும் விலகும் பொழுதும் அவர்கள் மாறு செய்தார்கள், துரோகம் செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். இந்த நேரத்துலதான் அவர்கள் திருந்துவதாக தெரியல. எத்தனை வாய்ப்பு கொடுத்தும், அடையாளங்களை, அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்தும் அவர்கள் மாறுவதாக தெரியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முடிவை கட்ட நாடிவிட்டார். மூசா நபிக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், அன் அஸ்ரி பி இபாதி இன்னக்கும் முத்தபஊன், என்னுடைய அடியார்களை இரவிலே இந்த நாட்டிலிருந்து அழைத்து செல்லுங்கள். இனிமே நீங்க இங்க இருக்க வேணாம். நீங்க இங்க இருக்க வேணாம். என்னுடைய அடியார்களை கூட்டிட்டு போங்க. ஆனா ஃபிரௌன் உங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான். உங்க பின்னாடியே வருவான். உங்களை பின்தொடர்ந்துகிட்டே வருவான். அதுக்கு நீங்க பயப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் அனுப்புகிறான். போறாங்க, அழைச்சுக்கிட்டு போறாங்க பனி இஸ்ரவேலர் மக்களை. மூசா நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு எகிப்திலிருந்து வெளியேறுகிறார்கள். இது தெரிந்த ஃபிரௌன் தன்னுடைய படை பரிவாளங்களோடு மூசா நபி அவர்களையும் அவரை நம்பிக்கை கொண்ட பனி இஸ்ரவேலர் மக்களையும் பின்தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். முன்னால் கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை. எங்கு சென்றாலும் மௌத்து தான். கடலில் போய் விழுந்தாலும் மௌத்து, ஃபிரௌனுடைய படை பிடித்தாலும் மௌத்து. தப்பிக்க வழி கிடையாது. சரி, ஒரு கப்பல் கடந்துச்சு, அந்த கப்பல்ல ஏறி தப்பிச்சிடலான்னு ஒரு வழி தெரியுது. இல்ல, முன்னாடி கடல் மட்டும்தான் இருக்குது. சரி, இன்னொரு நாட்டு மண்ண சைட்ல இருந்து வரான், அவன் ஃபிரௌனை பார்த்துக்குவான், நம்ம தப்பிச்சிடலாம். சூழல் இல்ல. எப்படி பார்த்தாலும் மரணம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை. இந்த நேரத்துல சில பேர் சொல்றாங்க, இன்னால முதுரக்கும், அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம். கடல்ல விழுந்தாலும் மௌத்து, ஃபிரௌன் பிடிச்சாலும் மௌத்து, இனிமே நமக்கு வழி இல்லை என்று அவர்கள் பேசுகிற பொழுது மூசா நபி தன்னுடைய ஈமானின் சக்தியால் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். மூசா நபிக்கு அல்லாஹ் ஆரம்பத்தில் போட்ட விதை. தான் தூதராக அனுப்பப்படும் பொழுது பயந்த சமயத்திலே உங்களை கடலில் இருந்தே காப்பாற்றியவன் நான். கூடையிலே வைத்து உங்களுடைய தாயாரை போட சொல்லி காப்பாற்றியவன் நான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்த ஃபிரௌன் கொன்று குவித்த சமயத்தில் அவன் வீட்டிலேயே வளர வைத்து காப்பாற்றியவன் நான். நீங்கள் ஒரு கொலையை செய்து தப்பித்து போக நினைக்கும் சமயத்திலே ஃபிரௌனுடைய கூட்டத்தார் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டிய சமயத்திலே காப்பாற்றியவன் நான். அப்படியெல்லாம் காப்பாற்றிய நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று போட்ட விதை கடைசி வரை அவங்களுக்கு பிரதிபலிக்குது. கடல் வந்துடுச்சு, இனிமே அவ்வளவுதான் காலின் இருந்த சமயத்துல கூட அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா நபி சொல்றாங்க. அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது, கைத்தடியால் கடலை அடியுங்கிறான், அடிக்கிறாங்க. கடல் 2 பாலங்களாக பிரிகிறது. எங்கேயாவது பார்க்க முடியுமா? நமக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் என்ன? குரான் தான். குரானை படித்துத்தான் இஸ்லாத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல சின்ன சிறு அற்புதங்களை ரசூலுல்லாஹ் செய்து காட்டினார். ஆனால் இன்றைக்கு நாம இஸ்லாத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தால் எந்த அற்புதத்தை வைத்து உண்மைப்படுத்துறோம்? குரான் தான். குரானை படித்துத்தான் நம்ம உண்மைப்படுத்துறோம். ஆனா இந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம்னு பாருங்க. கடல் 2ஆ பிரிஞ்சிருக்கு, நடுவுல வழி இருக்குது.
அப்ப அல்லாஹ் மீது ஏதாவது ஒரு சந்தேகம் வருமா? ஏதாவது ஒரு நம்பிக்கை இன்மை வருமா? அவன் மேல ஒரு சந்தேக பார்வை, அவனுடைய அருளின் நிராசை அடைகிறது வருமா? அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்க்கிறாங்க. கடல் ரெண்டா பிரிஞ்சிருக்குது, வழி கிடைக்குது. மூசா நபி அவருடைய கூட்டத்தார் பனி இஸ்ரவேல் எல்லாரும் அந்த கடலை தாண்டி போறாங்க. ஃபிரௌன் ஃபாலோ செஞ்சுக்கிட்டே வரான். இவர்கள் மறுகரையை அடைந்த பிறகு கடல் மூடுகிறது. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் கடலிலேயே அழிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய ஆட்சிக்கு முடிவை கொண்டு வருகிறான். இப்ப இவங்க போய் மறுகரை அடைகிறாங்க. இவ்வளவு அற்புதத்தை பார்த்த சமூகம் அடுத்து தன்னுடைய பயணத்தை எப்படி துவக்கியது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக இன்றைக்கு இஸ்ரேல் இருக்குல்ல, நம்ம நேற்றே சொன்னோம், இஸ்ரேல் அப்படிங்கிற பேரு யாருடைய பேரு? யாக்கூப் நபியினுடைய பேரு. அந்த பேரை தான் இன்னைக்கு நாட்டுக்கு சூட்டி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப இந்த நாட்டுக்கு அவன் உரிமையை கொண்டாடுவது சரியா தப்பாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வரலாறுகள்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு நியாயத்தின்படி, வரலாற்று நியாயத்தின்படி நாம யோசிச்சோம்னா, இவன் இஸ்ரேலுக்கு யாக்கூப் நபியினுடைய பெயரை வச்சிருக்கிறான். யாக்கூப் நபின்னா அவங்களுக்கு ஜாக்கப், அப்படித்தானே? ஜாக்கப். அப்ப அவர் வழியில் ஆட்சி செய்யறதா இருந்தா எப்படி அவங்க ஆட்சி அமையணும்? யாக்கூப் நபியினுடைய பிள்ளை யூசுப் நபி, அதாவது அவங்க நம்பிக்கைப்படி ஜோசப், அவர் எப்படி ஆட்சி செய்தாரோ அப்படி செய்யணும். அவர் எப்படி ஆட்சி செஞ்சாரு? ஒரு நாட்டிலே தனக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த சொந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஏமாற்றி அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றாமல் அந்த நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார். அந்த நாட்டு மேலே பஞ்சம் ஏற்படுகிற பொழுது அந்த பஞ்சத்தை தவிர்க்க அவர் பாடுபட்டார். இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய அந்த நாட்டுக்காக உழைத்தார். அந்த நாட்டு மக்களின் மீது விசுவாசமாக இருந்தார். அந்த நாட்டுக்கு பக்கபலமாக இருந்தார். இதுதான் யாக்கூப் நபியினுடைய மகன் யூசுப் என்ற ஜோசப்னுடைய ஆட்சி ஸ்டைலு தான். இஸ்ரேல்னு நாட்டுக்கு பேர் சுட்டுனா இந்த ஸ்டைல்ல தான் ஆட்சி பண்ணணும். இந்த நாட்டை எடுத்துக்கிட்டோம், பூர்வ குடிகள் யாரு? இந்த அரேபிய மக்கள். அரேபிய மக்களுக்கு நலம் நாடணும், அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, அவர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு பாடுபடக்கூடாது, அந்த நாட்டுல பஞ்சம் நிலவாம பாத்துக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த நாட்டு மக்களை வெளியேற்றுவதற்கு பார்க்கிறான். சொந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துகிறான், குழந்தைகளை கொன்று குவிக்கிறான், வாக்குறுதியை மீறுகிறான். போர் நிறுத்தம்னு அறிவிப்பு பண்ணுவாங்க. இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் போர் நடக்கும் பொழுது போர் நிறுத்தம்னு ஒரு அறிவிப்பு வரும். சேர்ந்து நிப்பாட்டிட்டு போனா உடனே இவன் என்ன பண்ணுவான்? திரும்ப ஆரம்பிப்பான். அந்த வாக்குறுதியை மீறுகிறான். இது யாருடைய ஸ்டைல்? யாருடைய பெயரை இந்த நாட்டுக்கு வச்சிருக்கிறாங்களோ அந்த யாக்கூபுடைய வழிவந்த யூசுப்னுடைய ஸ்டைலா, அல்லது இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஃபிரௌனுடைய ஸ்டைலா? ஃபிரௌனுடைய ஸ்டைல்ல இன்னைக்கு இஸ்ரேல்னு பேரை வச்சுட்டு ஃபிரௌனுடைய ஸ்டைல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். குழந்தைகளை ஃபிரௌன் கொன்று குவித்ததை போல இவன் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாட்டு மக்களை வெளியேற்றுவதற்கு அனைத்து விதமான திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறான். பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறான். வாக்குறுதியை மீறி கொண்டிருக்கிறான். போர் நிறுத்தம் என்று எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் வாக்குறுதியை மீறி இவன் போரை திரும்ப தொடங்குறான். இவன் தொடங்கினான்ல ஃபிரௌன், எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை வருதோ மூசாட்ட போய் நிக்கிறது, துவா செய்யுங்க, இந்த வேதனையெல்லாம் நீக்க பிரார்த்தனை செய்யுங்க, உங்களை விட்டுறோங்கிறது. அந்த வேதனையில நின்ற உடனே திரும்ப தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது. அந்த வேலையைத்தான் இன்றைக்கு நவீன கால ஃபிரௌனாக இருக்கிற நெதன்யாஹு என்பவன் தன்னுடைய இஸ்ரேலிலே செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இவர்கள் இந்த பெயரளவிலே வைத்து பார்த்தால் கூட இவர்களுடைய செயல் முரண்பாடாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதத்தை கண்கூடாக பார்த்துவிட்டு மறுகரையை அடைந்த பிறகு அவர்களுடைய பயணம் எப்படி துவங்கியது? இன்றைக்கு இஸ்ரேல் என்ற நாடை இவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இது அவர்களுக்கு சொந்தமானது என்பதில் வரலாற்றில் ஏதேனும் சான்றுகள் இருக்கிறதா என்ற தகவல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.